ஹலோ மக்களே, ஜூலை 4ஆம் தேதியோட அவள் வருவாளா சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கியோட சீரியலும் மேகா சந்தேசம் சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு மித்ரா உயிரை யாரு காப்பாத்திருப்பா? நம்ம லக்ஷ்மி காப்பாத்திருப்பாங்களா இல்ல மனிஷா காப்பாத்திருப்பாங்களா? ஆனா கடைசியா அவங்க குடும்பத்துல யார் ஒத்துக்குறாங்க நான் தான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா யாரை நம்ப போறாரு? நம்ம மனிஷாவை நம்ப போறாரா லக்ஷ்மியை நம்ப போறாரா? இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நம்ம அரவிந்தா கோயில் போயிட்டு நம்ம ஜானவி கிட்ட லக்ஷ்மியை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி இத்தனை வருஷம் எதுக்காக போயிருந்தான்னு உனக்கு தெரியாது ஜானவி. அவ இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு எனக்காக அவ சொந்த வாழ்க்கையவே கல்யாண வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு இத்தனை நாள் பிரிஞ்சிருந்திருக்கா. ஆனா நான் தான் உன் அக்காவுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இப்பவும் பாரு, அவ என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னோட மித்ரா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஓடி ஓடி அவனை தேடிட்டு இருக்கா. ஆனா இவ்வளோ நல்ல மருமகளை இத்தனை நாள் நான் பிரிஞ்சிருந்தேனே, நான் எந்த நேரத்துல என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கு. நான் எத்தனை கோயிலுக்கு போய் நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. எனக்கு அக்காவும் தங்கச்சி இந்த வீட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஜானு நீயும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. நீயும் விவேக காதலிச்சு உன்னால அவன்கிட்ட என்னால சேர்த்து வைக்க முடியல. எப்படியோ இன்னைக்கு கண்டிப்பா மித்ரா இப்ப இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா லக்ஷ்மி கூட்டிட்டு வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி சீக்கிரமே லக்ஷ்மி இந்த வீட்டுல சேரணும், மித்ரா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்தா ஜானவி கிட்ட ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காங்க. ஜெயதேவும் அரவிந்தா நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம மருமக வந்துட்டால, இதுக்கு அடுத்து நம்ம வீட்டுல எல்லாமே நல்லதே நடக்கும், நல்ல காலம் தான் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு வழியா அர்ஜுனும் நம்ம லக்ஷ்மியும் பல வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய நகரா இருக்கு, எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. அந்த போனும் வேற இப்போ மித்ரா பேசிக்கிட்டு இருந்த போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. இதுக்கு அடுத்து எப்படி கண்டுபிடிக்குது, என்ன கண்டுபிடிக்குதுன்னு எதுவுமே தெரியல. ஆனா லக்ஷ்மிக்கு ஒரு சின்ன இது இருக்கு. அந்த ஒரு மைக் செட் போட்டு பேசிட்டு இருந்தாங்கல்ல, வித்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, வெங்காயம் எல்லாம் வித்துட்டு இருந்தாரு. அவர் பேசினதை வச்சு அவர் இப்ப எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பா மித்ரா அது பக்கத்துலதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவங்களும் சந்தா போய்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய குட்டி குட்டி சந்தா இருக்கு, ரோடு சந்து வீடுன்னு இருக்கு. எங்க மறைச்சு வச்சிருக்காங்க, எங்க வச்சிருக்காங்கன்னு எந்த இதுவுமே அடையாளமுமே தெரியல. இப்ப லக்ஷ்மி ஒரு பக்கம் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க, அர்ஜுன் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தனித்தனியா தேடிட்டே இருக்கிறாங்க. இங்க போனும் ஆஃப் ஆயிட்டு இதுக்கு எடுத்து எப்படி போய் தேட போகுது, இவ்வளவு பெரிய இடத்துல நான் எப்படி என்னோட மித்ராவை கண்டுபிடிக்க போறேன்? நம்ம லக்ஷ்மி ரொம்பவே கவலையா தேடிட்டே இருக்கிறாங்க. அப்ப பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல மோதிக்கிறாங்க. அர்ஜுனும் ஒரு சந்துல இருந்து வராங்க, லக்ஷ்மியும் ஒரு சந்துல இருந்து வராங்க. லக்ஷ்மி நான் இந்த சைடு ஃபுல்லாவே தேடிட்டேன், அந்த சைடு எதுவுமே இல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. நானும் இந்த சைடு ஃபுல்லா தேடிட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, சரி வாங்க இந்த சந்துக்குள்ள போவோம்னு சொல்லிட்டு இந்த சந்துக்குள்ள அப்படியே வராங்க. ஒரு சந்துக்குள்ள வராங்க நம்ம அர்ஜுனும் லக்ஷ்மியும். அப்ப பார்த்தா கரெக்டா அந்த வெங்காயக்காரர் வெங்காயம் வேணுமா வெங்காயம்னு சொல்லிட்டு வித்துட்டு வராரு. இவர் தான் போன்லயும் பேசியிருப்பாரு. அவங்க மித்ரா போன்ல பேசும்போது ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கும், வெங்காயம் வைக்கிறீங்க, வெங்காயம் வேணுமான்னு சொல்லிட்டு. உடனே ஐயோ வெங்காயக்காரரே, சரிம்மா கிலோ எத்தனை கிலோமா வேணும்? ஐயோ எனக்கு வெங்காயம் எல்லாம் வேண்டாங்க, நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்த தெருல இருந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் எங்க இருந்தீங்கன்னு கேக்குறேன். ஐயோ அம்மா இதுவே பெரிய இடம், இங்க நிறைய சந்தா இருக்கு, 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்னு கேட்டா எனக்கு எப்படிமா, நானே கால் வந்த ரூட்ல நான் பாட்டே என் வண்டியை தள்ளி வித்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட நீங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா நான் என்னமா பதில் சொல்றது, எனக்கு ஞாபகம் எல்லாம் இல்லையேம்மா அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஒரு அம்மா கூட உங்ககிட்ட பேரம் பேசினாங்க, இது நீ கிலோ 15 ரூபாய்க்கு கொடுப்பனா கொடு, அதுக்கு மேலனா தர முடியாதுன்னு எதுவும் சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, ஒரு லேடி கேட்டாங்களே உங்ககிட்ட, ஓ அந்த பொம்பளையா, இப்படியே நேரா போனீங்கன்னா அந்த கடைசி சந்து தான், அந்த தெருவுல தான் அந்த அம்மா வித்தாங்க அப்படின்னு சொன்னேன். சரி ரொம்பவே தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் வாங்க அப்படி போலான்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த சந்துக்குள்ள போயிடுறாங்க. கடைசி சந்துக்கு போயிட்டு இதுக்கு மேல எங்க போறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த கருப்பு கலர் கார் இருக்கு. நம்ம மித்ராவை ஒரு கருப்பு கலர் கார்ல, நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு கார்ல கடத்திட்டு வந்தாங்கல்ல, அந்த கார் அங்க நிக்குது. இங்க உள்ள என்னடான்னு பார்த்தா நம்ம மித்ராவை கடத்தி வச்சுட்டு நடுவுல உட்காந்து கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இவங்க 4-5 அடியால். மித்ராக்கு இன்னுமே கருப்பு துணி மேல போட்டிருக்காங்க. அவர் மூஞ்சி இன்னும் வெளியே யாருக்குமே தெரியல, சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. அவர் பேசுறத வச்சு மட்டும் தான் கேக்குது. அப்ப அந்த ஹெட் இருப்பார்ல, கடத்தினதுல ஹெட்டா இருப்பார்ல, அவர் சொல்றாரு, டேய் இவன் இருக்கிற இடம் எப்படியோ தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இவனை காப்பாத்த கண்டிப்பா யாராவது வருவாங்க, போலீஸும் இங்க சீக்கிரமா இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துருவாங்க, நம்ம உடனே இவனை இடத்த மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம மித்ரா மனசுக்குள்ள நினைக்கிறாரு, ஐயோ சாம் இப்பதானே என்கிட்ட போன்ல பேசினாங்க,
இப்ப மட்டும் இடத்த மாத்திட்டாங்கன்னா சாம் தேடி வந்தாலும் நான் இங்க இருக்க மாட்டேனே, ஐயோ இப்ப என்ன பண்றது, ஐயோ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வேற யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த கருப்பு கலர் கார் இருக்கு, வாங்க அர்ஜுன் சார் உள்ள போலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள அப்படியே உள்ள வராங்க. இங்க டே இதுக்கு மேலேயே நம்ம இவனை வச்சிருக்க கூடாது, நம்ம இடத்த மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பொறுமையா ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல கீழே ஃபுல்லா தேடுறாங்க, கீழே எங்கேயுமே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தா மாடியில ஒரு ரூம்ல தான் வச்சிருக்கிறாங்க நம்ம மித்ராவை. மாடியில அப்படியே ஜன்னல் வழியா எட்டி எட்டி வந்துட்டு இருக்காங்க. இங்க பின்னாடியே பார்த்தா நம்ம மனிஷாவும் வந்துடுறாங்க. ஏய் லக்ஷ்மி இவ கண்டிப்பா இங்கதான் இருக்கானா, கண்டிப்பா சாம் வந்து சம்யுக்தாவை லக்ஷ்மி, இவ கண்டிப்பா லக்ஷ்மி தான், இவ கண்டிப்பா மித்ராவை கண்டுபிடிச்சிருவா, இவ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல மித்ராவை போய் காப்பாத்தி நல்ல பேர் எடுத்து மித்ரா கையால தாலி வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து லக்ஷ்மி வந்து பாத்துடுறாங்க, மித்ரா வந்து அங்கதான் கருப்பு துணி போட்டு உட்கார வச்சிருக்காங்க, கை காலில் ஃபுல்லா கயிறு கட்டி இருக்காங்க, அவரால் அசைய கூட முடியாது சேர்ல வச்சு. அவரை சுத்தி போன்ல எல்லாரும் லூடோ விளையாடிட்டு இருக்கிறாங்க. உடனே சரி இதுக்கு அடுத்து மித்ரா அங்கதான் இருக்காரு, நான் நல்லபடியா பாத்துட்டேன், சரி பாலலட்சுமி இப்பவே அடிச்சு அந்த அடியெல்லாம் அடிச்சு காப்பாத்தலாம். ஐயோ நம்ம இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது மித்ரா உயிரை ஆபத்துல கொண்டு போய் முடிச்சிடும், நம்ம எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சுதான் பண்ணுவோம் அர்ஜுன் சார், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மனிஷா வந்து மித்ராவை பாத்துடுறாங்க, ஓ இங்கதான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வ கோளர்ல என்ன பண்ணிடுறாங்க, ஒளியறதுக்கு பதிலா ஒரு டப்பாவை தள்ளி விட்டுறாங்க. டே ஏதோ சத்தம் கிட்டதுல இப்ப இங்க யாரோ இந்த ரூம்ல இப்ப யாரோ இருக்காங்க, கண்டிப்பா இவனை காப்பாத்துறதுக்காக தான் யாராவது வந்திருப்பாங்க, முதல்ல அந்த ரூம்ல போய் பாடுறா, யார் இருக்கான்னு, யார் இருந்தாலும் கட்டி தூக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மித்ரா என்ன நினைக்கிறாரு, ஐயோ சாம் தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க போல, ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தா மனுஷவை தரன்னு இழுத்துட்டு வராங்க, அடிக்க வராங்க. அந்த நேரத்துல லக்ஷ்மி வந்து எல்லார் கையும் அடிச்சு போட்டு உருட்டு கட்டை எல்லாத்தையும் போட்டு அந்த அடியெல்லாம் அடிச்சு நம்ம மனிஷாவை வந்து காப்பாத்திடுறாங்க. மனிஷா வந்து பயந்துட்டே போய் எல்லா அடியாலும் இப்ப வந்து மனிஷாவை, அர்ஜுன, லக்ஷ்மியை எல்லாரும் அடிக்கிறதுக்கு வராங்க. நம்ம மனிஷாவை வந்து நம்ம லக்ஷ்மி வந்து காப்பாத்துறாங்க. அந்த அடியால் எல்லாம் போட்டு கட்டையை வச்சு அடிச்சு இந்த மனிஷா பயந்தங்கோழி ஆட்டம் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு அதுக்கடுத்து இதுதான் சமயம், இதை விட்டோம்னா அடுத்து நான் மித்ராவை கல்யாணமே பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, மித்ரா கிட்ட போயிட்டு, மித்ரா நான் தான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன் மித்ரா, அவர் வேற கருப்பு துணி போட்டிருக்காருல, சுத்தி யார் நடக்கா, யார் பேசுறா, யார் இருக்கா எதுவுமே அவருக்கு தெரியாது, அவங்க பேசுறத வச்சது மட்டும் தான் கேட்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் வாயை திறந்து பேசல, அடிக்க மட்டும் தான் செய்யறாங்க, கட்டையை வச்சு அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம மித்ராவோ மனிஷா நீ இதுக்கு இங்க வந்து அந்த அடியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நீ இதுக்கு என்னை காப்பாத்த வந்த, நீ முதல்ல இங்க இருந்து போவோம், உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிர போற. இல்ல மனுஷா என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு உன்னை காப்பாத்ததுக்காக தான் நான் உன்னை கண்டுபிடிச்சு தேடி இவ்வளவு நாளா தேடி உன்னை கண்டுபிடிச்சு வந்திருக்கேன் மித்ரா அப்படின்னு இவங்க சம்யுக்தா வந்து, அதாவது நம்ம லக்ஷ்மி தானே காப்பாத்த வந்தாங்க, ஆனா கொஞ்சம் கூட வெக்கமான சுடுசொரனே இல்லாம நம்ம மனிஷா தான் காப்பாத்த வந்தேன் அப்படின்னு சொல்லி மித்ரா கால் கயிறை வந்து அவுத்து விட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஏய் நீ என்ன அவனே காப்பாத்த வரியா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் உயிரோட இருந்தா தானே நீ காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அந்த ஹெட் இருப்பான்ல கத்தி எடுத்து அப்படியே மித்ராவை குத்துறதுக்காக வர்றாங்க. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம லக்ஷ்மி வந்து அந்த கத்திய இறுக்கமா புடிச்சுக்கிறாங்க. அப்படியே சொட்ட ரத்த சொட்ட கீழே சொட்டிட்டு இருக்கு. அப்படியே அந்த கத்தியை இறுக்கமா புடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த காளி தெய்வம் மாதிரி அப்படி காப்பாத்துறாங்க நம்ம மித்ராவை. அந்த அவனும் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம லட்சுமி ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படியே அதில் கத்தியை மட்டும் இறுக்கமா பிடிச்சிக்கிட்டே இப்படி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. ரத்தம் கீழே சொட்டிட்டே இருக்கு. நம்ம மனிஷா பயந்தாங்குழி சரியான பயந்தாங்குழி பயந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து இவங்க திரும்பி உருட்டுக்கட்டையை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மனிஷா வந்துட்டு என்ன பண்றாங்க, திரும்ப இவங்க எல்லாம் சண்டை போட போயிட்டாங்க. நம்ம அர்ஜுனும் லக்ஷ்மியும் வந்து அந்த அடியாள் கூட சண்டை போட இன்னொரு பக்கத்து ரூமுக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்துல மனிஷா கை கால்லாம் அவுத்து விடுறாங்க. அவுத்து விட ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து ரத்த வேற கீழே சொட்டி கிடக்கு, இந்த கத்தி வேற கீழே தான் கிடக்கு. இதை எப்படி தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தானே காப்பாத்தினாங்க. ஆனா இப்போ இதே கையை வச்சு அவங்களே அவங்க மனிஷாவே எடுத்து அந்த கத்தி எடுத்து அவங்க கையை கிழிச்சுக்கிட்டு, ஏன்னா மித்ரா பார்க்கல, அவருக்கு துணி போட்டு மறைஞ்சிருக்கு அவர் முகமே, அதனால இவர் தான் மித்ரா உயிரை தான் காப்பாத்தின அப்படின்னு பொய்யான நாடகத்தை போடுறதுக்காண்டி கையை கிழிச்சிட்டு அம்மா அப்படின்னு கத்திடுறாங்க. உடனே லக்ஷ்மி அர்ஜுனும் திரும்பி பாக்குறாங்க. உடனே திரும்பி பார்த்துட்டு திரும்பி வந்து அந்த அடியால் எல்லாம் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நின்றுடுறாங்க. அடுத்து பார்த்தா அவங்களாம் திரும்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மியும் அர்ஜுனும் அந்த அடியால போட்டு கட்டையை வச்சு உருட்டுக்கட்டையை வச்சு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கையில காயெல்லாம் அவுத்து விட்டுட்டு அந்த கருப்பு துணியை எடுக்கவே இல்லை. எடுக்காமலே மித்ரா வா மித்ரா நம்ம இங்க இருந்து போயிடலாம், தப்பிச்சு போயிடலாம், அடுத்து உன்னை ஏதாவது பண்ணிட போறாங்க மித்ரா வா மித்ரான்னு சொல்லிட்டு அந்த கருப்பு துணியை எடுக்காமலே கையை பிடிச்சி தரன்னு அந்த ரூமை விட்டு அந்த வீடை விட்டு இழுத்துட்டு கார் கிட்ட வர போயிட்டு அதுக்கடுத்து வெளியே அந்த கருப்பு துணியை எடுத்து விடுறாங்க.
உடனே மித்ரா வந்து அந்த கருப்பு துணி அப்பதான் எடுக்கிறாரு. உடனே கையில வேற ரத்தமா சொட்டிட்டு இருக்கு. கார்ல ஏறு மித்ரா அப்படின்னு சொல்றாங்க. மனிஷா உன் கையில என்ன ரத்தம் வருது? ஐயோ மித்ரா, இல்ல மித்ரா, அந்த அடியால் இருக்கால உனக்கு கத்தியால கொலை பண்ண வந்தான். ஆனா எனக்கு என் உயிரை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா எனக்கு உன் உயிர் தான் எனக்கு முக்கியம் மித்ரா. நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம். இப்பமாச்சு நீ என்னோட காதல புரிஞ்சுக்கோ மித்ரா அப்படின்னு சொல்லி, எனக்கு இப்பவாது உன் மேல எவ்வளவு அன்பு இருக்கு, எவ்வளவு பாசம் இருக்கு, எவ்வளவு காதல் இருக்கு, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல பார்த்தா கையில கர்ச்சிப் எடுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம மித்ரா வந்து அப்படியே கர்ச்சிப் எடுத்து நம்ம இவங்களுக்கு வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா வரவே இல்லையேன்னு அங்கேயும் இங்கேயும் நடந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அரவிந்தா, ஜெயதேவ், ஜானு, விவேக் எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம தேவயானி இருந்துட்டு, இந்த சம்யுக்தா இருக்கிற இடத்த இவ கண்டுபிடிச்சாலா இல்லையா, எங்க இருக்கானு தெரியல, இப்ப மித்ராவை யாரு காப்பாத்த போறான்னு தெரியல, நல்ல பிளான் போட்டு கொடுத்துருக்கேன், இதை இவ ஒழுங்கா யூஸ் பண்ணி ஒழுங்கா வந்தா சரி, இவ வேற என்ன பண்ணிட்டு இருக்கா, எங்க இருக்கான்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பார்த்தா அந்த டாக்ஸில இவங்க வந்து நம்ம மித்ராவை கூட்டு அந்த கார்ல ஏறி நம்ம மனுஷன் வந்து கார் எடுத்துட்டு வேகமா போயிடுறாங்க. அவங்க கிட்ட மித்ரா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, மித்ரா உன் உயிரை காப்பாத்துறதுக்காக நான் மட்டும் தான் வந்திருக்கேன், வேற யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி. உன் கூட யாருமே வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. என் கூட யார் மித்ரா வந்தா, எனக்கு என்னோட மித்ரா நல்லா இருக்கணும், அவன் உயிரை காப்பாத்தணும், நான் தான் என் உயிரை பணையம் வச்சு இங்க உன்னை தேடி உன்னை காப்பாத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மித்ரா கிட்ட அப்படியே அண்ட புழுக ஆகாச புழுக எல்லாத்தையும் புழுகிறாரு. மித்ராவும் நம்பிடுறாரு. கார்ல ஏறி இவங்க சவங்கன்னு போயிடுறாங்க. உடனே பின்னாடியே துரத்திட்டு வராங்க நம்ம அர்ஜுனும் லக்ஷ்மியும். உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா, என்ன லக்ஷ்மி உயிரை கொடுத்து காப்பாத்தினது நீ, அந்த அவ பாரு அப்படியே கையில அவளே கிழிச்சுக்கிட்டு மித்ரா கிட்ட அவதான் காப்பாத்தின அப்படின்னு சொல்றா. ஐயோ அர்ஜுன் சார், எனக்கு இப்போ மித்ரா நல்லா இருக்காங்கல்ல, அதுவே எனக்கு போதும், யாரு காப்பாத்துனா என்ன, அவர் இப்போ நிம்மதியா சந்தோஷமா இருக்காருல்ல, ஒரு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல, நல்லபடியா வீட்டுக்கு போகட்டும், நம்மளும் வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி கார்ல ஏறி வந்துட்டு இருக்காங்க. இங்க அப்படியே பார்த்தா இவங்க வாசல்லே எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. ஜெயதேவ் வந்து இப்ப கால் பண்றாங்க இவங்க லக்ஷ்மிக்கு. உடனே சொல்லுங்க மாமா, ஐயோ மாமா தான் கால் பண்றாங்க, பேசு லட்சுமி அப்படின்னும் போது, என்ன மாமா சொல்லுங்க. அம்மா மித்ரா இருக்கிற இடம் தெரிஞ்சுதாம்மா, மித்ராவை பாத்தீங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ மாமா, மித்ராக்கு எந்த ஆபத்தும் இல்ல, மித்ரா நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, கார்ல தான் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து ஜெயதேவ் வந்து போனை கட் பண்ணிட்டு அரவிந்தா கிட்ட, மித்ரா வந்துட்டு இருக்கானா, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கானா, மித்ராவை காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வாசல்ல போய் நின்றுட்டு மித்ராவே எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த மனிஷாக்கு ஒரு பிளான் போட்டு கொடுத்தா இப்ப அந்த சம்யுக்தா தான் காப்பாத்தி கூட்டிட்டு வராளா, இவளுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே வேஸ்ட், ஒன்னும் உருப்படியா பண்றது இல்ல அப்படின்னு தேவயானி வந்து மனசுக்குள்ள மனிஷாவை திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வீட்டு வாசல்ல கார் வந்து இறங்குது. உடனே அப்படியே அரவிந்தா ஆர்வமா வராங்க. அப்படி மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. பார்த்தா மனிஷா கூட இறங்குறாரு. உடனே மித்ரா உன்னை யாரு காப்பாத்தினது, மனிஷா தான், வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு, அவளுக்கு ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் வந்து உள்ள ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுக்க போறாரு. ஜானு, அக்கா தானே மித்ரா மாவா காப்பாத்துதான் இருந்தது, இந்த மனிஷா என்ன பண்றா, இவ எப்படி போனா, ஒண்ணுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் கவலைப்பட்டு இருக்காங்க. அரவிந்தாவும் ஜெயதேவும் ஆச்சரியமா நின்றுட்டு இருக்காங்க. என்ன மனிஷா கூட வரான், லக்ஷ்மி கூட தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ கண்ணை கட்டுறாங்க. நம்ம மனுஷன் வந்து தேவயானிக்கு வந்து கண்ணை கட்டுறாங்க. உடனே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுக்கு வந்து அவ கையெல்லாம் ரத்தத்தெல்லாம் சொட்டி டெட்டால் வச்சு எல்லாம் கிளீன் பண்ணி அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மித்ரா. உடனே கண்ணை கட்டுறாங்க. நம்ம தேவயானி ஒண்ணு அண்ட புழுகு ஆகாஷ் புழுகு நிறைய நடிக்கணும்ல, எப்படியாவது கல்யாணத்தை பத்தி பேசணும்ல, இங்க பாரு மித்ரா, உன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா, உன் மேல எவ்வளவு காதல் இருந்தா, உன்னை இவ்வளவு பிடிச்சிருந்தா, மனிஷா அவ உயிரை கூட யோசிக்காம உனக்காக இவ்வளவு எல்லாம் பண்ணிருப்பா. நீ மனிஷாவை இப்பயாச்சும் அவளை புரிஞ்சுக்கோ, மனிஷா கதலை இப்பவாச்சும் நீ புரிஞ்சுக்கோ, மனிஷாவோட தியாகத்தை இப்பயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு கேக்குறாங்க. ஜெயதேவ் வந்து சொல்றாங்க, டேய் சம்யுக்தா வரலையா, சாம்லா அங்க வரலையாப்பா, சம்யுக்தா அங்க வந்தாங்களா, எனக்கு தெரியலையே, வரவே இல்லையே. அவனே நம்ம மனிஷா அங்கெல்லாம் யாரும் வரல, நான் தான் போனேன் மித்ரா உயிரை காப்பாத்துறதுக்காண்டி, மித்ரா உயிரை நான் தான் காப்பாத்துறேன், தனி மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்னு இவங்களும் பின்னாடி இருந்துட்டு நம்ம தேவயானி சிங்சாங் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒத்த மனுஷியா அந்த மித்ராவை அந்த எத்தனை அடியால் அங்க இருந்திருப்பாங்க, எல்லார்கிட்ட இருந்து காப்பாத்தி மித்ரா உயிரையும் காப்பாத்தி அவளுக்காக பாரு கையில கத்தி கொடுத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. தேவயானி வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மனிஷாவோட காதல் எவ்வளவு பெருசுன்னு புரிஞ்சுக்கோ மித்ரா, நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டே இருக்க, இப்பயாச்சும் அவ காதலை புரிஞ்சுக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க வழிய பாரு அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தேவயானி இவங்க முன்னாடி எல்லாம் ஸ்கோர் பண்ணணும், மனிஷாவை ரொம்ப கெத்தா காட்டணுங்கிறதுக்காண்டி, ஐயோ மாமா உங்களுக்கு தெரியாதா, மித்ராவை காப்பாத்தினது மனிஷா மட்டும்தான், அந்த சம்யுக்தாவும் அர்ஜுனும் எங்க போனாங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல, அவங்க எங்க போனாங்க, அவங்க எல்லாம் ஒன்னும் காப்பாத்தல, மனிஷா தான் தனி மனுஷியா இருந்தா அவ உயிரை பணைய வச்சு மித்ராவை காப்பாத்திட்டு வந்திருக்கா, நீங்க என்னமோ அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அவங்க எங்க இருக்காங்களோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம அர்ஜுனும் லட்சுமி வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க கையிலயும் வந்து நம்ம லட்சுமி கையிலயுமே
நம்ம அர்ஜுன் வந்து கர்ச்சி போட்டு கையில ஏன்னா உண்மையாவே அடிப்பட்டுதான் அவங்களுக்கு தானே, அதனால அவங்க கையிலுமே கையில கீச்சி இருக்கு. உடனே உள்ள வந்தோடனே மனிஷா வந்து எங்க இவங்க உண்மையை சொல்லிடுவாங்கிறவங்கள பயத்துல மனிஷா வந்து டைரக்டா இருந்துச்சு லக்ஷ்மி கிட்ட, ஐயோ நீங்க எங்க தேடிட்டு இருந்தீங்க மித்ராவை, நான் உங்களை பார்க்கவே இல்லையே, நீங்க எங்க போயிருந்தீங்க, நான் தான் ஒரே மனுஷா தனி மனுஷா இருந்து மித்ராவை உயிரை காப்பாத்தி இங்க பாருங்க கையில கட்டெல்லாம் போட்டு வந்திருக்கேன், சரி என் கையிலயாவது கட்டு இருக்கு, நான் மித்ரா உயிரை காப்பாத்துறேன், உங்க சமயத்தா உங்க கையில எப்படி கட்டு வந்துச்சு, நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி அடிபடுச்சு கையில அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அர்ஜுன் வந்து ஆவேசத்துல சொல்ல வராரு, ஏய் லக்ஷ்மி, அதாவது ஏய் மனிஷா அப்படின்னு சொல்ல வராரு. இந்த நேரத்துல நம்ம லக்ஷ்மி வந்து கையை பிடிச்சிடுறாங்க. போய் கையை பிடிச்சிட்டு, அது ஒன்றும் இல்லை சும்மா நீங்க மித்ரா நீங்க நல்லபடியா வந்துட்டீங்கல்ல, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே தேவயானி, ஆமா கஷ்டப்பட்டு காப்பாத்தினது என்னமோ மனிஷாக்கு, தேங்க்ஸ் என்னமோ நீ எதுக்கு மித்ராக்கு சொல்லிட்டு இருக்க, நீ வந்து சமயோதா நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னா நீ வந்து மனிஷாக்கு தான் சொல்லணும், மனிஷா தான் அந்த அத்தனை ரவுடி கிட்ட இருந்தும் அடி வாங்கி அவங்கள அடிச்சு அது அவங்க பாரு அவ உயிரை பணைய வச்சு மித்ரா உயிரை காப்பாத்தி இப்ப பாரு இங்க வந்திருக்கான்னா, நீ வந்து கண்டிப்பா நீங்க சமயத்தா நிறைய இடத்துல தேடினீங்க, ஆனா கண்டுபிடிச்சது என்னமோ நம்ம மனிஷா தானே, மித்ரா உயிரையும் காப்பாத்தினது மனிஷா தான், இப்பயாச்சு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு மித்ரா, இதுக்கு மேல என்ன வேணும், சமயத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுல, முன்னாடி எல்லாம் வந்து நம்ம மித்ராக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் வந்து கண்டம் எல்லாம் வரும்போதெல்லாம் லக்ஷ்மி தான் அவன் உயிரை காப்பாத்துவான், ஆனா இப்ப அந்த லக்ஷ்மியும் செத்து போயிட்டு அவளும் உயிரோட இல்ல, ஆனா அவ இடத்துக்கு தான் இப்ப மனிஷா வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அந்த கடவுளும் இதைதான் விரும்புறாரு போல, இப்ப அதனாலதான் முன்னாடி மித்ராக்கு ஏதாவது கண்டம் வந்தா லக்ஷ்மி தான் காப்பாத்துவா, இப்ப பாரு மித்ரா உயிரை காப்பாத்துனது மனிஷா, இப்பயாச்சும் நீ புரிஞ்சுக்கோ மித்ரா, உன் உயிரை காப்பாத்துனது இதுவரைக்கும் லக்ஷ்மியா இருந்தாலும் இப்போ உன் உயிரை காப்பாத்துனது மனிஷா தான், இந்த நந்தன் குடும்பமே மனிஷாக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம், மனிஷாக்கு வந்து நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதவே போதாது, ஏன்னா இத்தனை அடியால அடிச்சு கையில காயம் வாங்கி அவ மித்ராவை காப்பாத்திருக்கானா இதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம், மித்ரா நீ வந்து இப்பயாச்சும் வந்து கல்யாணம் பண்ணிக்க யோசிச்சு பாரு, ஏன்னா கடவுளும் அதை தான் விரும்புறாரு, லக்ஷ்மி இனிமேல் வரப்போறது கிடையாது, அதனால நீ மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனிஷா எனக்கெல்லாம் எங்க அந்த பாக்கியம் இருக்க போகுது ஆண்டின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ரூம்குள்ள ஓடுறாங்க, நடிக்கிறாங்க. இவங்க உடனே நம்ம மித்ராவோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல, கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லல, உடனே குடுகுடுன்னு மாடிக்கு போறாங்க. உடனே இவங்கெல்லாம் மீட்டப் பண்றாங்க, யாரு நம்ம லக்ஷ்மி, அரவிந்தா, ஜெயதேவ், விவேக், ஜானு இவங்கெல்லாம் ரூம்ல வந்து, என்ன எதுக்கு லக்ஷ்மி நீ உண்மையை சொல்லல, நீ தானே மித்ரா உயிரை காப்பாத்துற, அந்த மனிஷா ஏதோ வந்து பொய் சொல்லிட்டு இருக்கா, நீ உண்மையை சொல்ல மாட்டற, நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம நீ தான் லக்ஷ்மிங்கிற உண்மையை இப்பவே நீ மித்ரா கிட்ட சொல்லியிருக்கலாம், நீ தான் வந்து உயிரை காப்பாத்துறேன்னு, அந்த மனிஷா பாரு கஷ்டப்பட்டு நீ வந்து காப்பாத்துவியா, அவ வந்து கிரெடிட்ஸ் எடுத்துப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் வந்து ரொம்பவே கோபப்படுறாரு. அந்த மனுஷனே இவ்வளவு கேவலமா இருக்கா, கஷ்டப்பட்டு காப்பாத்துனது, இடத்த கண்டுபிடிச்சது எல்லாமே நீ பண்ண வேலை, கடைசியில வந்து நல்ல பேர் மட்டும் அவ எடுத்துக்கிறா, கிரெடிட்ஸும் எடுத்துக்கிறா, எனக்கு அந்த மனுஷாவை கண்டாலே சுத்தமா பிடிக்கல, நீ உண்மையை சொல்லு லக்ஷ்மி, போய் மித்ரா கிட்டே போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரவிந்தாவும் நீ போய் உண்மையை சொல்லுமா, நீ இதுக்கு அடுத்து எதுக்கு அந்த மனுஷாவை நல்ல பேர் எடுக்கணும், இப்படியே விட்டனா கடைசியில மனுஷா மேல அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் வந்து அதுக்கு அடுத்து அவன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என்ன பண்ணுவ, இப்பவே போய் நடந்த உண்மையை நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்களோ நம்ம லக்ஷ்மியோ அதெல்லாம் வேண்டாம், மித்ரா நல்லா இருக்காருல்ல அத்தை, அதுவே போதும், இப்ப என்னோட குறிக்கோள் நான் தான் லக்ஷ்மி நீங்க நிரூபிக்கிறதோ இல்ல மித்ரா கிட்ட போய் என்னோட உண்மையை சொல்றதோ அதெல்லாம் இல்ல, இது வந்து இப்போ மனிஷா தானே நல்ல பேர் தானே, எடுத்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன ஆண்டி விடுங்க பாத்துக்கலாம், எனக்கு மித்ரா நல்லா இருக்கணும், அவர் ஆரோக்கியமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், மித்ரா உயிரை காப்பாத்தியாச்சுல, எனக்கு அந்த சந்தோஷமே போதும், வேற எந்த சந்தோஷமும் எனக்கு தேவையில்லை, அவர்கிட்ட போய் இப்ப இந்த விஷயத்தெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லி நல்ல பேர் எடுத்து நான் என்ன பண்ண போறேன், அதுவும் சொல்றாங்க. நீ லக்ஷ்மி தாங்கிற உண்மையை சொல்லு, ஐயோ அது இப்போ இது சரியான நேரம் கிடையாது ஆண்டி, அதுக்கான நேரம் வரும்போது நானே சொல்லுவேன், இப்ப தேவையில்லாம சொல்லி எதுவும் பிரச்சனையே ஆகக்கூடாது, வேண்டாம், இன்னும் நிறைய பண்ணி முடிக்கிற வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தான் சொல்லணும், இப்போதைக்கு நான் சொல்ற ஐடியால இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா எல்லாருக்குமே மன வருத்தம், ஏன்னா கஷ்டப்பட்டு காப்பாத்துனது லக்ஷ்மி, நல்ல பேர் வந்து மனிஷா எடுத்துட்டாலே. நீங்க மனிஷாவும் தேவியான மொட்டை மாடியில பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன மனிஷா நீயே உண்மையா காப்பாத்தின அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ நான் எங்க ஆண்டி காப்பாத்தினேன், அந்த லக்ஷ்மி தான் காப்பாத்தினா, கடைசியில எப்படி கடைசியா நீங்க சொன்ன பிளான் படியே நான் காப்பாத்தினேன், மித்ராவையும் நம்ப வச்சாச்சு, இனிமேல் மித்ராவுக்கு வந்து என் மேல நல்ல அபிப்பிராயம் வந்துடும், அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிப்பான், என் மேல கொஞ்சம் அன்பும் காட்ட ஆரம்பிப்பான், ஏன்னா அவன் உயிரே காப்பாத்தினது அந்த லக்ஷ்மியா இருந்தாலும் கடைசியில பேரு எனக்கு தானே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லக்ஷ்மி உண்மையை சொல்லிட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம தேவயானி கேட்க,
ஐயோ ஆன்ட்டி, அவ லக்ஷ்மி தாங்கிற உண்மையை எப்படி சொல்லுவா? சொன்னா மித்ரா என்ன அவளை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவளை மித்ரா வந்து அந்த லக்ஷ்மி தானே உண்மையை சொன்னானா அவளை கொன்னே போட்டுருவான். இப்ப இந்த கல்யாணம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மித்ரா மனசை மாத்தி அவன் கையால நான் தாலி வாங்கி கட்டிக்கணும் ஆண்டி. அது வர இது லக்ஷ்மியா சம்யுதாவா நான் அப்ப வெளிவந்துரும்ல. எப்படியும் கல்யாணம் நடக்குதுன்னா இது லக்ஷ்மியா இருந்தா அந்த கல்யாணத்தை நடக்க விட கூடாதுன்னு நான் இது பண்ணிட்டு இருப்பா. இதே சம்யுதாவர்னா அவ இதை பெருசா எடுத்துக்க மாட்டா. நான் சொல்றேன்ல ஆண்டி, அப்போ அந்த லக்ஷ்மி தான்ங்கிற ரூபம் வெளியே வந்துடும். வெளியே வந்தா மித்ராவை அவ கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி அவளை கொன்னே போட்டு அப்போ மித்ரா கெத்தா என் கழுத்துல தாலி கட்டுவான். அந்த நாள் கூடி சீக்கிரமே வரப்போகுது ஆண்டி. அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஆமா மனிஷா, நீ தான் இவ்வளோ பண்ணியிருந்தாலும் உனக்காக ஒத்து ஊதுறது, சிங்சாங் தட்டுறது, உன்னைய பெருமையா பேசுனது, இதெல்லாம் வந்து என் சைடும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கேம்மா. அதையும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. மித்ரா மனசை நானும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு தானே இருக்கேன். அவன்கிட்ட நல்ல சொல்லியாச்சு. இனிமேல் மித்ராக்கு ஏதாவது கண்ட வந்தா காப்பாத்துறது மனிஷா தான் காப்பாத்த போறான் அப்படின்னு சொல்ல அவனை நம்பி வச்சாச்சு. கடவுளே நீங்க 2 பேரும் சேரணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லியாச்சு. அதனால மித்ரா இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா யோசிப்பான். சீக்கிரமே உன் கழுத்துல தாலியும் கட்டுவான். எப்படியோ மனிஷா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எனக்கு அதுவே போதும். வேற என்ன, நீ மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருந்தா உனக்கும் உன் ஆசை நிறைவேறின மாதிரி ஆச்சு. நீ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. இங்க வந்து ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க 2 பேரும் வராங்க. நம்ம ஜுன்னு லக்கியும் அப்படி வாசல்ல ஓடி வராங்க. வந்தோடனே நம்ம அரவிந்தா கிட்ட வந்து நம்ம ஜெயதேவ் சொல்றாரு, அங்க பாரு உன் பேரன் வரான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஜுன்னுவை தான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே முதல்ல ஓடி வந்து ஆச்சி அப்பா எங்க மேலதான் இருக்கா, நீ போய் பாருமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜுன்னுவும் அடுத்து ஓடி வராரு. ஓடி வந்து இங்க நம்ம லக்ஷ்மி கையில கட்டு போட்டு கீழே உட்காந்துருக்காங்க. அவங்கள சுத்தி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்களே. உடனே அவர் மேல போலான்னு வராரு. பார்த்தா சைட்ல பார்த்தா லக்ஷ்மி கையில கட்டு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னா இல்ல ஜுன்னுக்கு மனசே கேட்கல. ஐயோ ஆண்டி, உங்க கையில என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அது ஒன்றும் இல்லை, வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சின்னதா அடிபட்டுருச்சு. ஐயோ ஆண்டி, என்ன இவ்வளோ பெரிய காயம் இருக்கு, இதை போய் சின்ன காயன்னு சொல்றீங்க, இதுக்கு எவ்வளோ ரத்தம் போயிருக்கும், நீங்க பார்த்து வேலை பார்த்துருக்கலாம்ல, எதுக்கு நீங்க கவனக்குறைவா இருந்தீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஜுன்னு அழுக ஆரம்பிக்கிறாரு. அதாவது சம்யுதா அது அவங்க அம்மா தான். ஆனா உடனே நம்ம ஜெயதேவும் அரவிந்தாவும் இதுதான் ரத்த பாசங்கிறது அங்க பாரு. ஆனா ஜுன்னுக்கு தெரியாது அவன் அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் இந்த காயம் ஆயிருக்குன்னு. அவங்க அப்பாவுக்கு தான் காப்பாத்துறதுக்கு தான் இந்த காயம் ஆயிருக்காது. ஆனா அது அவங்க அம்மானும் அவனுக்கு தெரியாது. ஐயோ, பிள்ளைங்களை எதுக்கு நம்ம ஏமாத்தணும், ஜுன்னுக்கிட்டயாச்சும் அட்லீஸ்ட் உண்மையே சொல்லலாம்ல, இதுதான் உங்க அப்பா அம்மான்னு. பிள்ளைங்களை ஏமாத்துறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அரவிந்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு அரவிந்தா, நீ இப்ப ரொம்ப எமோஷனலா யோசிச்சுட்டு இருக்க. நீ இதை பத்தியெல்லாம் ரொம்ப யோசிக்காத. லக்ஷ்மி எது பண்ணாலும் அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அவ எப்ப சொல்லணுன்றாலும் அப்பவே சொல்லட்டும். இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, இப்ப அவன் தான் உன்னோட பேருன்னு, அப்புறம் என்ன, அதனால இப்போ நீ உனக்கு எமோஷனலா நீ ஃபீல் பண்ற, அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் ரத்த பாசம் இருக்கு பத்தியா. தன்னோட அம்மாக்கு அடிபட்டிருக்குன்னு ஜுன்னுவால தாங்கிக்கவே முடியல. அது அம்மானு தெரியாமையே அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறான் பாரு, அதுதான் தாய் பாசங்கிறது அப்படின்னு ஜெயதேவும் அரவிந்தாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க லக்ஷ்மிக்கோ அவங்களுக்கு அதுக்கு மேல ஆனந்த கண்ணீர் வருது. நம்ம சம்யுக்தான்னு என்னதான் வந்து நம்ம ஜுன்னுவை ஏமாத்தினாலும் நம்ம ஜுன்னு வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்னு கரெக்டா அந்த மாதிரி அந்த ரத்த பாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆண்டி நீங்க எனக்கு சத்தியம் பண்ணுங்க, இதுக்கு அடுத்து நீங்க இந்த மாதிரி உங்க கையில அடிபடுற மாதிரியான வேலைகள்லாம் நீங்க பண்ணக்கூடாது, நீங்க ரொம்ப கவனக்குறைவா இருக்கக்கூடாது, எந்த வேலை பண்ணாலும் நீங்க கவனமா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஜுன்னுவை கட்டி பிடிச்சி இங்க, அதாவது அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, கட்டி பிடிச்சி ஆனந்த கண்ணீரா வருது. உடனே அதுக்கு அடுத்து ஜுன்னு இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. எங்க எமோஷனல் ஆகி அடுத்து அம்மா பாசம், அம்மா தான் கண்டுபிடிச்சிட கூடாதுல நம்ம ஜுன்னு. அதுக்காக நம்ம அரவிந்தா வந்து ஜுன்னு இங்க வா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஆண்டி, லக்கியோட அப்பா எப்படி இருக்காங்க, மேலதான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஆண்டி, நான் அதுக்கடுத்து ஆச்சி நான் அவங்கள பார்க்க தான் வந்தேன், அதுவே மறந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாடிப்படிக்கட்டுல ஏறிட்டு இருக்கிறாரு நம்ம ஜுன்னு. இங்க பார்த்தா லக்கி பாப்பா வந்து மித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அப்பா, உங்களை இத்தனை நாள் காணாம நான் எவ்வளவு தேடினேன் தெரியுமா, யாருமே எதுவுமே சொல்லல, உங்களுக்கு எதுவும் ஆகல, நீங்க நல்லபடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி பாப்பாக்கும் உண்மை தெரியாது சொந்த அப்பான்னு. அதுவும் அங்கேயே ரத்த பாசம் இருக்குல்ல, அதனால லக்கி பாப்பா எங்கேயும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனே மித்ராவும் சமாதானம் பண்றாரு, லக்கி எனக்கு ஒண்ணுமே ஆகல, நான் நல்லா இருக்கேன், இப்போ நீ எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லி பேசிட்டு
இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஜுன்னு வர்றாரு. அங்கிள் உங்களுக்கு எதுவும் ஆகல, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல நான் நல்லா இருக்கேன், நான் இப்ப ஆல்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அங்கிள் உங்களை காணும்னு லக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா, லக்கி கஷ்டப்படுறதை என்னால பார்க்கவே முடியாது, லக்கிக்கு ஒண்ணுன்னா என்னால துடிச்சு போயிடுவேன், லக்கி எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி லக்கி கஷ்டப்படுறத லக்கி அழுகுறதெல்லாம் என்னால பார்க்கவே முடியாது, நீங்க இல்லைன்னா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா, நீங்கன்னா லக்கிக்கு அவ்வளவு உயிர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே லக்கி மேல எவ்வளவு அன்பு, தான் அன்பை வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சு பொசசிவா இருந்த நம்ம மித்ராவே இப்ப மனசிறங்கி வந்து ஜுன்னுவை கட்டி அணைச்சுக்கிறாரு. ரெண்டுமே ஜுன்னுவும் லக்கியும் அவங்களோட பசங்க தான் தெரியாமலே கட்டி அணைச்சு ஆனந்த கண்ணீர் பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க அப்படியே பார்த்தா நம்ம மனிஷா வந்து கையில கட்டிட்டு இருக்கு, அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே லூசு மாதிரி அவங்க வந்து இந்த சின்ன அடியை வச்சு மித்ராவை கவுத்து அவங்க கழுத்துல தாலியை கட்ட வைக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே தேவயானி வந்து என்ன மனிஷா உனக்கு என்ன பைத்தியமா, என்னடி பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ ஆண்டி உங்களுக்கு இன்னும் மித்ரா என் கையில இந்த கர்ச்சீஃப் கட்டின மாதிரி மித்ரா என் கழுத்துல தாலி கட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ நீ சின்னதா ஒரு காயம் நடந்துட்டுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா நீ ஒரே நாள்லயே கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற. அவன் மனசு இப்பதான் கொஞ்சமாச்சும் மாறி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி சீக்கிரமே அவன் கையால தாலி கட்டிக்கணும், தாலி கட்டிப்பேன் ஆண்டி, கண்டிப்பா அதுவும் கூடிய சீக்கிரத்துல நடந்தே தீரும், நான் அந்த நாளுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சம்யுக்தா எப்படியும் அந்த உண்மை இப்போதைக்கு வெளியே போறது இல்ல, அவளே இனிமேல் சொல்ல போறது கிடையாது. மித்ராவை பொறுத்தவரை மித்ரா உயிரை காப்பாத்தினது நான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது இப்ப உண்மை யாருக்கு தெரிய போகுது, உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த உண்மை தெரிய போகுது. மித்ரா கிட்ட நீங்களும் சொல்ல போறது இல்ல, நானும் சொல்ல போறது இல்ல. அப்புறம் என்ன, இதுக்கு அடுத்து சரி வா சாப்பிட போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. எது சாப்பிடவா, நான் வரல ஆண்டி. ஏன், ஐயோ அம்மாடி நீ என்ன இப்ப சாப்பாடை உனக்கு நான் மேல மாடியில வந்து எடுத்துட்டு வரணும் தரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அந்த சீனெல்லாம் இங்க இல்ல, ஒழுங்கா நீயே வந்து கீழே வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தேவினி. உடனே மனிஷா சொல்றாங்க, ஐயோ ஆண்டி நான் இதுக்கு கீழே வந்து சாப்பிடணும், நான் உங்களையும் எடுத்துட்டு வர சொல்ல போறது இல்ல, மித்ரா எனக்காக எடுத்துட்டு வருவான் சாப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. என்னது மித்ராவா, அடே அப்பா ஒரே நாள்ல உனக்கு எல்லாமே மாறணும்னு ஆசைதான், மித்ரா உனக்காக இப்ப சாப்பாடு எடுத்துட்டு வரான், அது எப்படி நடக்கும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ ஆண்டி அவனுக்காக கட்டு எல்லாம் போட்டுருக்கேன், கையில கத்தி குத்தெல்லாம் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன், அவன் கொண்டு வர மாட்டானா என்ன, நீங்க கீழே போய் இப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆனா மனிஷா மட்டும் கீழே வரல, அவளுக்கு கையில அடிபட்டு இருக்குல்ல, அதனால எப்படி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. மித்ராவே அதுக்கடுத்து மிச்ச வேலையெல்லாம் மித்ராவே பார்த்துப்பான், அவனே எனக்கு ஆசையா சாப்பாடு கொண்டு வந்து அவன் கையாலே எனக்கு ஊட்டி விடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா மேடம் பகல்லையே கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம மனிஷா வந்து சின்ன மீனை போட்டு திமிங்கலத்தை பிடிக்கிற மாதிரி இந்த சின்ன காயத்தை வச்சு நம்ம மித்ராவை வந்து கைக்குள்ள போட்டு மித்ரா கையால தாலி வாங்கிக்கலாம்னு சொல்லி அதுக்கு முதல் படியா சாப்பாடு கொண்டு வர சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேவயானியும் சரி உனக்கு மித்ரா மேல உனக்கு இருக்கிற காதல் மித்ராக்கும் இருக்கணும்ல, மித்ராக்கு உன் மேல எவ்வளவு அன்பு இருக்கு எவ்வளவு காதல் இருக்குன்னு தெரியும், நான் கீழே போய் சொல்றேன் மனிஷா சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு, மித்ரா உண்மையில உனக்கு சாப்பாடு கொண்டு வரானான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி வந்து கீழே வந்துட்டு இருக்காங்க. இங்க மனிஷா பகல் கனவு காண ஆரம்பிச்சிட்டாங்க. மித்ரா தனக்கு வந்து கண்டிப்பா மித்ரா எனக்காக சாப்பாடு கொண்டு வருவான், அவனுக்கும் பழைய மாதிரி என் மேல அன்பு வரும், பழைய மாதிரி எனக்கு காதலிக்க ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி இங்க கனவு கண்டுகிட்டு இருக்காங்க நம்ம மனிஷா. கீழே வந்து பார்த்தா நம்ம ஜானவி வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க, அரவிந்தாக்கு ஜெயதேவிக்கு எல்லாருக்கும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மித்ரா ஒரு பக்கம் இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க, தேவயானியை தவிர வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம லட்சுமியும் சாப்பிட முடியாது, ஏன்னா அவங்க கையில பெரிய கட்டு போட்டிருக்குல்ல, அதனால சாப்பிட முடியாது. சாப்பிடறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம அரவிந்தா வந்துட்டு, என்ன சம்யுக்தா சாப்பிடுங்க, ஏன் கையில என்னாச்சு சாப்பிடுங்க, எதுக்கு யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல கையில காயம் பட்டிருக்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்பதான் நம்ம மித்ரா வந்து கவனிக்கிறாரு, ஓ சாம் உங்க கையில எப்படி காயம் பட்டுச்சு, நான் கேட்கவே இல்லை, இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டோரை க்ளோஸ் பண்ண அது வந்துட்டு பாக்கல அப்படின்னு சொன்னா. ஐயோ சாம் நீங்க எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா இருப்பீங்க, எல்லாத்துலயுமே ரொம்ப தெளிவா இருப்பீங்க, நீங்க உங்க கைய நீங்க டோர்ல வச்சீங்களா, சரி இனிமேலாவது பாத்து இருங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து கவனமா எது பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அரவிந்தா சில கதவு மூடணும்னா சில கதவு திறக்கணுமா, அது எல்லாமே வந்து நாம பாக்குறதுல தானே இருக்கு, யாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு ஜெயதேவும் ஐயோ எதுக்கு அரவிந்தா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கடுத்து அந்த காலம் தான் அதை முடிவு செய்யும், எந்த கதவு மூடணும் எந்த கதவு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜெயதேவ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மித்ராக்கு எதுவுமே புரியல. ஐயோ எதுக்கு நீங்க புரியாத மாதிரியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறீங்க, சின்ன அடிப்பட்டதுக்கு எதுக்கு இந்த கதவு மூடணும் திறக்கணும்னு என்னெல்லாமோ சொல்றீங்க,
ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா உடனே நம்ம விவேக் இருந்துட்டு, இப்ப எல்லாம் நம்ம சாப்பிட தானே வந்திருக்கோம், அந்த வேலையை பார்க்கலாம், எல்லாரும் சாப்பிடுங்க முதல்ல, தேவையில்லாம எதுக்கு கதவு இதுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தேவயானிக்கில வந்து ஐயோ பாவம், சரி மனிஷா எங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கேக்குறாரு. உனக்கு தெரியாத மித்ரா, அவ கையில தான் அடிபட்டு இருக்குல்ல, அவளால எப்படி சாப்பிட முடியும், சாப்பிட்ற கையில தானே அவளுக்கு அடிபட்டு இருக்கு, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் தான் கொண்டு போய் அவளுக்கு ஸ்பூனால ஊட்டி விடணும், அதுக்கு எனக்கு பசிக்குது, நான் முதல்ல சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனிஷா இந்த மாதிரி பிளான் பண்ணி தானே இவங்களை அனுப்பியிருக்காங்க. மித்ராக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு, தான் உயிரை காப்பாத்தின பொண்ணு அவ சாப்பிடாம நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும், அவருக்கு குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கிற மாதிரி சாப்பாடு தட்டு எடுத்துட்டு மேல போறாரு. சரி நான் போய் மனிஷாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இங்க தேவயானிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, எப்படியோ மனிஷா நினைச்ச மாதிரியே போய் மித்ரா போய் ஊட்டி விட போறான் மனிஷாக்கு, ஜாலி தான் அப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா விவேக், அண்ணா இருங்க, அம்மா நீங்க நீங்க போய் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல விவேக் நானே போய் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு மித்ரா மாடிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாரு. இங்க தேவயானி இருந்துட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. மித்ரா மேல எவ்வளவு மனிஷாக்கு காதல் இருக்கு, மனிஷா மேல மித்ராக்கு எவ்வளவு காதல் இருக்குன்னு இன்னைக்கு ஒரு நாளே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க. மனிஷா கொண்டுனோட மித்ரா எப்படி துடிக்கிறாரு, அவரு கூட எப்ப சாப்பிட்டாரு என்ன பண்ணாருன்னு தெரியல, ஆனா மனிஷா சாப்பிடலன்னு சாப்பாடு எடுத்துட்டு போறாரு பாருங்க. இதுதான் உண்மையான காதல்னா இப்படிதானே இருக்கணும், அன்புன்னா ஒருத்தர் மேல இப்படிதானே இருக்கணும். மனிஷா நடானா மித்ரா உயிரை காப்பாத்துறா, மித்ரா கொண்டுனா துடிச்சு போகிறா, மித்ராவை அந்த அடியாள் கிட்ட இருந்து காப்பாத்தி ரத்தம் வேற சொட்ட சொட்ட வாங்கி இதெல்லாம் பண்ணியிருக்கா. இதுக்கெல்லாம் வந்து இந்த நந்தன் குடும்பமே நம்ம மனிஷாக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். உண்மையா அவங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர், 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பொருத்தமா இருக்காங்கல்ல. மனிஷாக்கும் சீக்கிரமே மித்ராவும் கல்யாணம் நடக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த சாப்பாடு சாப்பிட போறோம், கூடிய சீக்கிரமே மித்ரா மனிஷா கல்யாண சாப்பாடும் சீக்கிரமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லாம அக்கா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அடுத்து விவேக்கும் ஒரு நல்ல பொண்ணா பாக்கலான் இருக்கேன், நம்ம ஏன் ஒரே மேடையில 2 கல்யாணத்தையும் வைக்கணும், விவேக்குக்கும் நான் பாக்குற பொண்ணுக்கும் மனிஷாக்கும் மித்ராக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில 2 கல்யாணத்தையும் வச்சுட்டா அதுக்கடுத்து இந்த குடும்பமே சந்தோஷமாயிரும். ஏன்னா இனிமேதான் மித்ராக்காக நம்ம மனிஷா இருக்காளே, மனிஷாவை பாத்துக்க அதாவது தாங்கிறதுக்கு நம்ம மித்ரா இருக்கா. அவங்க 2 பேத்துக்குள்ள காதல் இன்னும் உடையலையே, அவங்க 2 பேர்த்தும் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. மனிஷாவும் சீக்கிரமே அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா நமக்கும் வீட்டுல இருக்க பாரங்கள்லாம் குறையும். அதுவும் இல்லாம அவங்க 2 பேரும் இவங்கதான் பொருத்தமான ஜோடியாவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம லட்சுமியால தாங்கிக்கவே முடியல. உடனே குடுகுடுன்னு சாப்பிடாம எந்திரிச்சு மேல போறாங்க. ஏன்னா யாருக்கா இருந்தாலும் தன்னோட புருஷனை இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யுங்கிற மாதிரி எந்திரிச்சு போறாங்க. பின்னாடியே ஜானவியும் ஓடுறாங்க. இங்க இருந்துட்டு நான் மித்ரா மனிஷா பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தேன், இவங்க இப்ப சமயத்து அதுக்கு ஓடி மேல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ பேசாம உட்காந்து சாப்பிடுமா முதல்ல, உனக்கு பசிக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம விவேக் கேக்குறாரு. ஆமா எனக்கு பசிக்குது, இப்ப நான் சாப்பிடதான் போறேன், அதே மாதிரி கூடிய சீக்கிரமே மித்ரா மனிஷா கல்யாண சாப்பாடும் நான் சேர்ந்து சாப்பிட தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க மாடியில போய் எங்கி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ அக்கா இதுக்குதான் சொன்னேன், நீயே போய் உண்மையை சொல்லிருக்கலாம் மாமா கிட்ட. ஐயோ ஜானவி நான் அதுக்காகலாம் அழுகல, சின்னத்தை இவ்வளவு பேசுனாங்க அதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா, அதை இல்ல, ஆனா மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்துருவாங்கன்னு நீ நினைச்சு பயப்படுறியாக்க. இல்ல உன் மாமா அந்த மாதிரி முடிவெல்லாம் கண்டிப்பா எடுக்க மாட்டாரு, அவர் என்னை தாண்டி வேற எந்த பொண்ணையும் அவர் யோசிக்க கூட மாட்டாரு, அது எனக்கே நல்லா தெரியும். கண்டிப்பா அவர் மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு, இருந்தாலும் எனக்கு ஒரு ஓரத்துல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதாவது மித்ராக்கு வந்து ஊட்டி விட போறாங்கல்ல, அதை நினைச்சு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் நேரம் தனியா இருந்தா நானே சரியாயிருவேன், நீ கீழே போஜானோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பார்த்தா மனிஷா வந்து கரெக்டா மாடியில வந்து நம்ம மேல வந்து சமயத்தா நம்ம லட்சுமி நிக்கிறாங்க, அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தா இவங்க பெட்ரூம்ல இல்ல, நம்ம மனிஷா வந்து பெட்ரூம்ல இல்ல, அங்க ஹால்ல சும்மா நடந்துட்டு இருக்காங்க, கேஷுவலா இருக்காங்களாமா. உடனே மித்ரா வந்துட்டு மனிஷா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ சொல்லு மித்ரா, என்ன மித்ரா இப்ப வந்திருக்க, இல்ல நீ பெட்ரூம்ல இருப்பேன்னு நினைச்சேன், இல்ல மித்ரா எனக்கு கொஞ்சம் காத்தோட்டமா இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சாதான் இங்க இருக்கேன். நீ என்ன மித்ரா சாப்பாடு எடுத்துட்டு இங்க வந்திருக்கா, இல்ல நீ சாப்பிடல, அதான் நான் உனக்கு, நீ எனக்காக கொண்டு வந்தியா மித்ரா, இதெல்லாமே மாடியில இருந்து பாத்துட்டு இருக்காங்க நம்ம லட்சுமி. எனக்காக கொண்டு வந்துறியா, உனக்கு என் மேல எவ்வளவு அன்பு இல்ல, உனக்கு என் மித்ரா உனக்கு என் மேல எவ்வளவு காதல் இருக்கு, உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு, எனக்காக நீ சாப்பாடு கொண்டு வந்திருக்க, அதுவும் நான் இருக்கிற இடத்தை தேடி கொண்டு வந்திருக்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி
பாசமலையை புளியிறாங்க. அதுக்கடுத்து அப்படியே அந்த பிளேட்டை வாங்கி ஸ்பூன்ட்டு சாப்பிட்ற மாதிரி ஸ்பூனை எடுக்கிறாங்க, கீழே போட்டுடுறாங்க அந்த ஸ்பூனை. ஐயோ வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்கை போட்டுறாங்க, கை வலிக்குதுங்க மாதிரி. உடனே நம்ம மித்ராவோ உன்னால சாப்பிட முடியாதுல்ல, சரி நானே உனக்கு ஊட்டி விடுறேன். அப்படியா மித்ரா, நீயே எனக்கு ஊட்டி விட போறியா அப்படின்னு சொல்லி, இதுல என்ன இருக்கு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன், உன்னால சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வந்து முதல்ல சாதத்தை எடுத்து குழம்பு போட்டு அந்த மாதிரி பிசைஞ்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து இப்படி மேலே ஊஞ்சல்ல உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. ஊஞ்சல்ல இந்த சைடு நம்ம மனுஷன், இந்த சைடு மித்ரா உட்காந்து ஊட்டிட்டு இருக்காங்க. மாடியில இருந்து இது எல்லாத்தையுமே நம்ம லட்சுமி பார்த்துட்டு தான் இருக்காங்க. திடீர்னு கேஷுவலா பார்க்கும்போது லக்ஷ்மியை பார்த்துடுறாங்க. ஓ லக்ஷ்மி, நீயும் இங்கதான் இருக்கியா, சே உனக்கு கண்குள்ளா காட்சியா இருக்கும். இப்படி நாங்க 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்கிறத பார்த்தா உனி வயிறறிஞ்சே சாவல்ல, நீ கண்டிப்பா பார்க்கணும். இப்ப பாரு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே புறையற மாதிரி நம்ம மனிஷா பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே ஐயோ நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு, ஐயோ மித்ரா இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், நீ ஊட்டி விட்டல, எனக்கு அதுவே போதும். இப்படி நீ என்கிட்ட அன்பா பேசி எவ்வளவு நாளாச்சு, என் மேல நீ இந்த மாதிரி ஒரு பாசமா கேர் எடுத்து எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. ஆனா நான் இன்னும் உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் இன்னும் உன்னையதான் காதலிச்சுட்டே இருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லி ஊட்டிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம லட்சுமிக்கு அங்க ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி எனக்கு இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கு இந்த ஃபுட்டு, உன் கையால கொடுத்தனாலயா என்னன்னு தெரியல மித்ரா, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நான் இன்னும் வேணா கொஞ்சம் எடுத்துட்டு வருவேன். இல்ல மித்ரா எனக்கு இதுவே போதும், எனக்கு நீ ஊட்டி இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடியில வந்து நம்ம லட்சுமியை வந்து சந்திக்க வராங்க மனிஷா. என்ன லட்சுமி, உனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல, எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? கண்டிப்பா பாரு, உன் கண்ணு முன்னாடியே மித்ரா என் கழுத்துல தாலி கட்டுவான். அதுக்கடுத்து நீ இந்த வீட்டை விட்டு சம்யுக்தாவா வெளியே போனாலும் சரி, இல்ல லட்சுமியா வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹேய், நான் ஒன்னும் லட்சுமி எல்லாம் கிடையாது. இன்னும் நீ எத்தனை நாளைக்கு தான் நீ நடிக்க போற, எனக்கு நல்லாவே தெரியும் லட்சுமி, நீ லட்சுமி தான்னு. நீ சம்யுக்தான்னு வேடம் போட்டு வந்தா நீ நடிச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது ஒண்ணு லட்சுமி. இங்க பாரு, மித்ரா வந்து ராமன் மாதிரி, அவங்க வந்து லட்சுமி வந்து சீதா மாதிரி. கண்டிப்பா அவங்கள தாண்டி வேற ஒரு பொண்ணை கண்டிப்பா மித்ரா கல்யாணம் பண்ணி மாட்டாரு, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, நீ தான் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க போற அப்படின்னு மனிஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் நான் பார்க்க தானே போறேன். என்ன லட்சுமி, உனக்குள்ளுக்குள்ள அப்படியே கோமா வருதா? எங்க மித்ரா வந்து என் கழுத்துல தாலி கட்டுறத உன்னால பார்க்க முடியாதுல்ல, கண்டிப்பா நீ இருக்கணும், நீ என் கல்யாணத்துல முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணணும். அப்புறம் மித்ரா என் கழுத்துல தாலி கட்டுறதையும் நீ உன் 2 கண்ணால பார்க்கணும். பார்த்துட்டு இந்த வீட்டை விட்டு மொத்தமா வெளியே போகணும். அது நீ லட்சுமியா போனாலும் சரி, இல்ல சம்யுக்தாவா போனாலும் சரி அப்படின்னு சொல்லி இன்னும் வெறுப்பேத்தி அள வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா மறுநாள் பார்த்தா கிருஷ்ண ஜெயந்தி. அதுக்கு நம்ம அர்ஜுன் வீட்டுல அர்ஜுனோட அம்மா வந்து கிருஷ்ணர் பாதத்தை வந்து அரிசி மாவால வீட்டுல ஃபுல்லா வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அர்ஜுனும் நம்ம ஹீரோ ஜுன்னுவோ வந்து அப்படியே கிருஷ்ணர் மாதிரி அலங்கரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு, வேட்டி கட்டி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே கிருஷ்ணர் மாதிரி, குட்டி கிருஷ்ணர் மாதிரி அழகா ரெடி பண்றாரு. நம்ம ஜுன்னு இருந்தாலுமே ரொம்ப சோகமா இருக்காரு. ஏன் ஜுன்னு, இன்னைக்கு அழகா இருக்க, நீ ரொம்ப கிருஷ்ணர் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அர்ஜுன். போங்க அப்பா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் அம்மா இல்லாம நான் எந்த கிருஷ்ண ஜெயந்தி நான் கொண்டாடினதே இல்லை. நீங்களும் அம்மா இப்போ வருவாங்க அப்பா வருவாங்கன்னு சொல்றீங்க. அம்மா இப்பெல்லாம் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. அம்மா எப்பவுமே வேலைன்னே இருக்காங்க, என் கூட ஒழுங்கா பேசக்கூட மாட்டாங்க. அம்மா பாருங்க இன்னைக்கும் என் கூட வரவே இல்லை. இத்தனை வருஷமா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து என் அம்மா தான் எனக்கு கிருஷ்ணர் மாதிரி அழகா ரெடி பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க நீங்க என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மா எப்பதான் வருவாங்க அப்படின்னு சொல்லி இங்க அம்மா புராணத்தை கேட்டுட்டு இருக்கிறாரு நம்ம ஜுன்னும். உடனே நம்ம இவரும் அர்ஜுனும், இங்க பாரு இதுக்கும் நீ கவலைப்படாதா, அம்மா இன்னைக்கு கண்டிப்பா உன்னை பார்க்க வருவாங்க, நீ இதுக்கு வருத்தப்பட்டு இருக்கிற, கண்டிப்பா அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லி இவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம லட்சுமியும் மஞ்சள் கலர் சேலை கட்டிட்டு அப்படியே கிருஷ்ண ஜெயந்திக்கு அவங்க ஜுன்னு மாதிரியே அவங்கள மாதிரியே வந்துட்டு சேமா மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுட்டு சாரி எல்லாம் கட்டிட்டு, இவங்க கையில இப்ப கட்டு இருக்கு. நம்ம ஜுன்னுவோ சம்யுக்தா கையில இருந்த கட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இவங்க கையில வேற கட்டை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சேலையால கையை ஃபுல்லா மூடி வச்சுக்கிறாங்க. மூடி வச்சுட்டு ஐயோ அம்மா நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப பார்த்தா நம்ம அர்ஜுனோட அம்மா வந்து கிருஷ்ணர் பாதத்தை வந்து வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, கொடுங்க நானே வரைஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கட்டும் லட்சுமி, இப்ப என்ன அதனால என்ன, உன் பையன் ஜுன்னு உன்னை காணும் தேடிக்கிட்டே இருந்தான், நீ முதல்ல போய் ஜுன்னு கிட்ட போய் பேசு. அவன் நீ எப்போ வருவேன்னு கேட்டுட்டு சோகமாவே இருந்தான், யாருக்கிட்டே ஒழுங்கா பேசவே இல்லை. இவ்வளவு தூரம் நான் போட்டுட்டேன், நீங்க முதல்ல உன் பையனை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து கொடுங்க நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமியும் அவங்க கையில இருந்து வாங்கி அந்த பாதத்தை வர இது பண்றாங்க. ஆனா அவங்க கையில கட்டு போட்டிருக்கு, அதை சேலைக்குள்ள மடிச்சு வச்சுக்கிட்டு மறைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம லட்சுமியும் கத்தி குத்து பட்ட இடத்த வந்து மறைச்சிட்டு சேலையை வச்சு மறைச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம அர்ஜுனோட அம்மா ஜுன்னோட ரூமுக்கு போய், ஜுன்னு
எப்பதான் என் அம்மா வருவாங்களோ, என் அம்மாவை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் மேல அன்பே இல்ல அம்மாக்கு வரவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொன்னா உன் அம்மா வாசல்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவா கிராண்ட்மி, நீங்க பொய் சொல்லல, பொய் சொல்றீங்களா? உண்மையாவே அம்மா வந்திருக்காங்களா இல்ல என்கிட்ட விளையாடுறீங்களா? ஐயோ விளையாடல ஜுனு, உண்மையாவே அம்மா கீழே இருக்கிறாங்கன்னு சொன்னா இவர் எகிரி குதிச்சுட்டு அப்படியே படிக்கட்டுல இருந்து தாவி வந்துட்டு இருக்காரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எங்கம்மா போனீங்க? நான் உங்களை எவ்வளவு நாள் தேடிட்டே இருந்தேன், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா தேடிட்டே இருந்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லக்கியோட அப்பாவை யாரோ கடத்திட்டாங்க, 3 நாளா காணவே காணும், எங்க போனாங்க என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியல. லக்கி அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டே இருந்தா. நான் தான் அவளுக்கு தைரியம் சொல்லிட்டே இருந்தேன், கண்டிப்பா உன் அப்பா கிடைச்சிருவாங்க, நீ எதுக்கும் வருத்தப்படாத, நான் தான் இருக்கேன்ல, கண்டிப்பா எல்லாமே உன் அப்பா திரும்ப வந்துருவாங்க, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க, நீ கவலைப்படாத லக்கின்னு சொல்லி 3 நாளா அவளுக்கு தைரியம் சொல்லிட்டே இருந்தேன் தெரியுமா? அவ அப்பாவை காணும் லக்கி அழுதுட்டே இருந்தாமா 3 நாளும். அவ ஒழுங்கா சாப்பிட கூட இல்ல, ஸ்கூல்லயும் அதே தான் அழுதுட்டே இருந்தா. அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தேன். எப்படியோ நல்ல வேலை அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப மித்ரா, அந்த லக்கியோட அப்பா மித்ரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சம்யுக்தா ஆண்டியும் அர்ஜுன் அப்பாவும் சேர்ந்துதான் மித்ரா அங்கிள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு மித்ராவை கூட்டிட்டு வந்தாங்களாம். எனக்கு இத இவங்க தான் சொன்னாங்க, கிராண்ட்மி தான் சொன்னாங்க. நீங்க எங்கம்மா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே ஜுன்னுவை பார்த்து அதிர்ச்சியில முத்த மலையா பொழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மி கன்னத்துல முத்த மலையா பொழிஞ்சிட்டு உடனே முத்தமலையா பொழிஞ்சிட்டு இருக்கும்போது, என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு கத்துறாங்க. கையில அடிபட்டிருக்கல, அதுல லைட்டா பட்டுருச்சு. உடனே என்னாச்சுமா என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜுன்னு சேலைக்குள்ள மறைக்கிறாங்க. அம்மா கையை காட்டுங்க, என்னாச்சு? என்னதான் நீங்க மறைக்கிறீங்க? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? காட்டுங்க அப்படின்னு. கையில காயம் பட்டிருக்கு. உடனே இது என்ன இவ்வளவு பெரிய காயம்? உங்க கையில எப்படி காயம் பட்டுச்சு? இது எப்படி நடந்தது? அம்மா நீங்க என்கிட்ட ஏதாவது பொய் சொல்றீங்களா? ஏதாவது நடிக்கிறீங்களா? சாம் ஆண்டி கையிலயும் நான் இந்த காயத்தை பார்த்தேனே, இப்ப எப்படி உங்க கையிலயும் வந்திருக்கு? அப்ப லக்கி சொன்ன மாதிரி சாம் ஆண்டி நீங்களும் ஒன்னா? அப்ப என்கிட்ட இத்தனை நாளா பொய் சொல்லிருக்கீங்களா? அப்ப பொய் சொல்லி நீ ஏமாத்திருக்கீங்களா? அப்ப சாம் ஆண்டின்னு ஒருத்தவங்க கிடையவே கிடையாது. லக்கி என்னோட அம்மாவும் சாம் ஆண்டி ஒண்ணுதான். அப்போ நீங்க என்கிட்ட பொய் சொல்லிருக்கீங்களாமா? எதுக்குமே இவ்வளவு நாளா என்கிட்ட நடிச்சீங்க? அப்படி இப்படின்னு மித்ரா மாதிரி 10 கேள்வி கேட்டுட்டு இருக்காரு நம்ம ஜுன்னு. அப்புறம் பார்த்தா நம்ம லட்சுமியும் இல்ல ஜுன்னு, நானும் சாம் ஆண்டி ஒண்ணு கிடையாது, வேறதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா இதுக்கு மேலேயும் நடிக்காதீங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. உங்க கையிலயும் அடிபட்டிருக்கு, அவங்க கையிலயும் இதே அடிபட்டு இருக்கு. அப்ப என்ன ஏமாத்துறீங்களா? என்கிட்ட பொய் சொல்றீங்களா? இதுக்கு மேலேயும் நடிக்காதீங்க. இப்ப எல்லா உண்மையும் வெட்ட வழி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க எதுக்கு என்கிட்ட பொய் சொல்றீங்க? நீங்க தான் எனக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு கொத்து கொடுத்தீங்க, இப்ப நீங்களே என்கிட்ட பொய் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஜுன்னு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லக்ஷ்மி இதை எப்படி சமாளிக்க போறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லக்ஷ்மி தான் தான் அதாவது சம்யுக்தாங்கிற உண்மையை இப்ப ஜுன்னு கிட்ட சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹைப் பட்டன் கொடுங்க மக்களே. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிடுவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள்வர் வாழா சீரியல், சலங்கி ஒளி சீரியல், மேகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க சீரியல் குட்டிடுவா. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.